ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு 5 விதமான ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான குழம்பு வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஐயோ, ஸ்டஃப்டு குழம்புங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த கிரேவி இருக்குங்க. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காயம் இது மாதிரி சின்ன ரைஸ்லாம் உள்ள வெங்காயம் ஒரு 5லேருந்து ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா தோல் உரிச்சுட்டு இதை முக்கால்வாசி மட்டும் இது மாதிரி 4 இதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இது நான் 10 ரூபா பாக்கெட் 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 கிராம் வருதுங்க. இதை தண்ணி எதுவும் ஊட்டாமல் நல்லா இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறப்ப இது மாதிரி லைட்டாக கட்டி கட்டியாக இதாகும். இதை நம்ம கையில் நல்லா உடுத்து விட்டுக்குவோம். நல்லா இது மாதிரி நல்லா கையில் ஒரு தடவை நல்லா உடுத்து விட்டுக்கோங்க. இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா ஒரு 1/2 பீஸ் அளவுக்கு லெமனை மட்டும் கொட்டை இல்லாமல் லைட்டாக புழிஞ்சு விட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பை சேர்த்துடலாம். இது மாதிரி லைட்டாக உள்ளே அமுக்கி இந்த ஸ்டஃப் எல்லாத்தையுமே இது பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி அழகாக இந்த ஸ்டஃப் எல்லாம் அந்த 4 சைடும் இதாகிற அளவுக்கு நல்லா பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்துக்குமே ஸ்டஃப் உள்ளே திணிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக எல்லா வெங்காயத்துக்கும் உள்ளே ஸ்டஃப் திணிச்சாச்சு. பேலன்ஸ் இந்த பவுடர் இருக்கும். இதை நம்ம கிரேவிக்கு வச்சுக்கலாம். கிரேவிக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே நம்ம ஏற்கனவே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அளவு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்குவோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயுமே இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. பார்த்திங்களா, நம்மளுக்கு தெரியும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு நம்மளுக்கு லைட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் நம்ம இந்த பூண்டு, இஞ்சி, தக்காளி இது 3ஐயும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக மசித அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி சீக்கிரம் மசிதத்துக்காக நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும். சீக்கிரம் தக்காளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஒரு பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். சீக்கிரம் காலியாகிடும். நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம தக்காளி நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு 2லேருந்து 3 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் சேர்க்குறப்ப நம்மளுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் குழம்பு ரிசல்ட் சூப்பராக வருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போ இந்த ஜாரையும் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணி அதில் சேர்த்துடலாம். இப்போ பேலன்ஸ் நம்ம வச்சுருந்தோம்ல இந்த வேர்க்கடலை பொடி, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்த்துப்போம். மல்லித்தூள் அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள்,
1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இன்னும் சேர்த்துக்குவோம். நான் குழம்பு பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக கிரேவி கணக்காக தான் நான் வைக்கிறேன். அதனால் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது அந்த பச்சை மிளகாயையும் இதில் சேர்த்துடுவோம். சேர்த்து இந்த குழம்பு ஒரு கொதி நல்லா வரட்டும். இந்த மசாலாவோட ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா அந்த குழம்பு கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போயிடும். வெங்காயம் பாருங்கள் ஒரு 3/4 நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கனால இந்த அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ அழகாக வந்ததுக்கு நம்மளுக்கு குழம்பு. வெங்காயமும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நம்ம சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி இலை தூவி இறக்கிடலாம். பாருங்கங்க, பார்க்கவே குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது. இது சப்பாத்தி, இட்லி, ரைஸு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு வெங்காய குழம்பு. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வீடே மணக்கிற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க. கத்திரிக்காய் கூட ஸ்டஃப் பண்ணி சூப்பரான ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு ஒரு 20 சின்ன வெங்காயம் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்த தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தேங்காய் லைட் ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பாருங்கள் நல்லா இந்த கலருக்கு வந்துடணும். இப்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக அப்படி வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு மிளகாய் தூள் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இதாங்க நம்ம கத்திரிக்காய்க்கு அரைக்க போகிற ஸ்டஃப்பு. இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி 4 நறுக்கியிருக்கேன். நம்ம கத்திரிக்காய் நறுக்கிறப்ப இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டால் கருக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டஃப் ரெடி பண்ணியிருக்கோம்ல, இது மாதிரி 4 வெட்டுன்னு அந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த ஸ்டஃப்பை திணிச்சிடுங்க. இது மாதிரி நம்ம எல்லாட்டையும் வச்சிடலாம் கத்திரிக்காய்க்குள்ளே. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வயலட் கலர் கத்திரிக்காய் கிடைச்சா அந்த கத்திரிக்காயில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் கிடைக்காது. இப்போ நான் கத்திரிக்காய் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே வதக்கணும்ல, அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். இது அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டாதீங்க. கத்திரிக்காய் உடஞ்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக இது மாதிரி லைட்டாக பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வந்துடும். நம்ம அதுக்குள்ளேயும் புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நிறைய போட்டிருந்தேன். அந்த புளியை நல்லா அந்த தண்ணி மட்டும் வடிச்சு எடுத்துக்கிறேன். 2 வாட்டி புளி தண்ணி இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே அந்த ஸ்டஃப் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதையும் அந்த புளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம்.
சேர்த்து உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டஃப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கேன். கொஞ்சம் உப்பு குழம்புக்கு தக்கன சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள், இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுப்போம். இது மாதிரி கையில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து குழம்புக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு, புளி தண்ணி. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு பாருங்கள் அதை வைக்காத தான் வெந்திருக்கு. அதனால் திருப்பி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் அந்த காயெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. இப்போது நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயை வடித்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் நம்ம குழம்பு தாளிச்சிடுவோம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, இதை நல்லா பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 4-5 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா இது மாதிரி புளிஞ்சு விட்டுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக நான் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறேன். இப்படி மூடி போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா தக்காளி வந்து வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி மூடி போட்டு பண்ணோன்னா தக்காளி வெந்துடும். நம்மளுக்கு நல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்றதுக்கு தான் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சு சாப்பிடாதீங்க, கொஞ்சம் கட்டியாக்கி சாப்பிடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவோம். இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடும். நான் வந்து இந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணுற கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு குழம்பு வற்றினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வந்து கொதிக்க விட்டுட்ருக்கேன். இந்த டைத்தில் உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுருங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து சூப்பராக கம ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறப்பே அவ்வளோ வாசமாக இருக்குது. இதோட ஃபைனல் டிப் என்னென்னா, இந்த குழம்புல வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சக்கரை நார்மலாக ஜீனி கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு வெல்லம் வந்து நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, தூக்கி கொடுக்கும் இந்த குழம்பு. அது மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்க்குறப்ப நல்லா உப்பு உரப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. திருப்பி செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா வீடே கமக்கிற மாதிரி செம்மையாக ரெடி ஆகிருக்குங்க. இதை நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பாசி பயிர் வச்சு எப்படி குழம்பு வைக்கலாம்னு பார்ப்போம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் செமையான ஒரு காம்பினேஷன். ஹெல்த்தியான ஒரு குழம்பு கூட சொல்லலாங்க. இதுல நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய குழந்தைங்க பாசி பயிர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா அடுப்புல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா அதை லைட்டா ப்ரௌனிஷ் கலர்ல வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுறாதீங்க, கரிஞ்சிடும். இது மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த அளவுக்கு மீடியம்ல லோ ஃப்ளேமுக்கு வச்சு நீங்க வதட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வதப்பட்டோன்னு ஒரு மனம் வரும். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்குங்க. இது பாருங்க, நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி இதுல ஊத்திக்கோங்க. ஊற்றி அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சு இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அந்த சூடான தண்ணியில 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்படி ஊறுறப்ப நம்ம நெக்ஸ்ட் விசில் போடுறப்ப சீக்கிரம் நம்மளுக்கு பயிர் வந்து வெந்துடும். அதான் இந்த சுடு தண்ணியில ஊற வைக்கிறோம். குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கியிருக்கேன், 2 தக்காளி பழம் பொடிசா நறுக்கிக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாய், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதுல சேர்த்துடலாம். இதோட நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் கணக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நம்மளுக்கு பாசிப்பயிறு.
இதை நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம பயிர் வந்து இப்படி நசுக்குனா 2ஆக உடையணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பூரி இருக்குது. நமக்கு சீக்கிரம் விசில் போடுறப்ப நல்லா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் நல்லா 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னா கொஞ்சமாக பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதோட 3 பச்சை மிளகாயும் சேர்த்துடுவோம். சேர்த்து லைட்டாக வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயாச்சு. தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா 1 டைம் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப மசாலா தேவை கிடையாது. இப்போ நான் நல்ல ஒரு பெரிய மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு. இந்த பாலையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பயிரோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்செடுத்து நம்ம பயிரை மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணதப்பே குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமன்னு கறி குழம்பு வாசனை அடிக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு நெய் போட்டு இந்த பருப்பு குழம்பு ஊற்றி கொண்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. வீடே மணக்கிற மாதிரி கறி குழம்பையும் மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட்டில் சூப்பராக பச்சை மொச்சை பயிர் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறாங்க. இதில் கத்திரிக்காயும் சேர்த்து வைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக செம்ம டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இதுக்கு பச்சை மொச்சை இது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சைஸில் ஷேப்பில் தாங்க இருக்கும். அது உரித்து நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு மொச்சை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சை மொச்சை எடுத்துக்கேன். ஒரு குக்கரில் அதை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்ம இப்போ குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம். குழம்புக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வந்தோன்னே நான் ஏற்கனவே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இல்லை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்குன மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நறுக்கிருந்தேன். பாதி குழம்புக்கு தாளிச்சிட்டேன். பாதி அரைக்க போட்டுக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில். இதோட ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் இதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. காரத்துக்குன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்குன்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேணாம். லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நான் ஒரு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கலருக்காக சேர்க்குறேன். இதில் நான் ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய், முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த பேஸ்ட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் அதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து நனைய போட்டிருந்தேன். இதை நல்லா கரைச்சி 2 வாட்டி இந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு உப்பு காரம் சூப்பராக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். இவன் நல்லா புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், மசாலா பச்சை வாசனையெல்லாம். இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க பயிரை பார்ப்போம் எந்த அளவுக்கு அவிஞ்சிருக்குன்னு. பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஒரு 3/4 நல்லா அவிஞ்சிருச்சுங்க. ஒரு 90% பக்கம் அவிஞ்சிருச்சு. நம்ம குழம்புல போடுறப்ப அந்த 10%ம் சூப்பராக அவிஞ்சிடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி அந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு காயுமே கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சுங்க. 3/4 வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த பயிரை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடய சேர்த்துருங்க, அதாங்க ஹெல்த்துக்கு நல்லது. தண்ணியை வடித்து சேர்க்க வேணாம், அந்த தண்ணியோடு சேர்த்துருங்க. இந்த பயிரை அவிச்ச தண்ணியோடு சேர்க்குறப்ப குழம்புமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க ஹை ஃப்ளேமில். அந்த பயிரும் 10% நல்லா வெந்துடும். நம்மளுக்கு காயும் எல்லாமே சூப்பராக வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நமக்கு பயிர்லேருந்து எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு. குழம்புக்கு வந்து உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. பயிர்லேயும் நல்லா இந்த புளிப்பு எல்லாமே நல்லா சார்ந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா கட்டியாக வேணும், அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் பாலை மட்டும் சேருங்க. குழம்பு நல்லா கட்டியானதுக்கப்புறம் வெறும் பால் மட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளு குளு குளுன்னு கிடைக்கும். இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது, இப்போ கட்டியாகும்னு நினச்சிங்கன்னா அப்படியே அந்த விழுதோடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிடும். இப்போ அந்த தேங்காய் ஊட்டினோன்னா நல்லா ஒரு 2-3 கொதி மட்டும் கொதிக்கட்டும். கொதித்தோன்னே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா போக போக இறுக ஆரம்பிக்கும். நம்ம தேங்காயெல்லாம் ஊட்டியிருக்கோமா, போக போக இறுக ஆரம்பிக்கும் அந்த குழம்பு. நான் காமிக்கிறேன் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த பயிர் வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்தம்பருப்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு வலி உள்ளவங்களாம் இது வந்து ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா இடுப்புக்கு வந்து நல்ல ஒரு பலம் கொடுக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் விட்டு சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், ஒரு 4 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், ஒரு கிளாஸ் உளுந்து. இது வந்து 150 கிராம் இருக்குங்க. இந்த உளுந்தை வந்து நம்ம ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 10லேருந்து 12 பூண்டு பல் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு இதையும் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டுருங்க. ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து கொஞ்சம் வெந்து வரும். இப்போ விசில் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்ல உளுந்தம்பருப்பு வந்து 90% பக்கம் நல்லா வெந்துருச்சு. கையில் இப்படி எடுத்து பார்த்தா மசியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துடணும். இப்போ இந்த உளுந்தம்பருப்பை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஒரு 2 திருக்கு மட்டும் திருக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். 2 தடவை திருக்கிட்டு பாருங்கள், நம்மளுக்கு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே அரைப்பட்டுரும். சாப்பிட்றப்ப யாரும் எதையும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கோங்க.
இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் சீரகம், காய்ந்த வத்தல் ஒரு 3லேருந்து 4 காய்ந்த வத்தல், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஏற்கனவே பேலன்ஸ் வச்சுருக்க உரித்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்தா கொஞ்சம் மணமாகவே இருக்கும். இதையும் லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல உளுந்து பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து லைட்டாக வாஷ் பண்ணி இந்த தண்ணி ஊற்றி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நான் செமியாக இருக்க மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான உளுந்து பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டால் நீங்கள் சப்பாத்தி, ரைஸு எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் போட்டு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம பார்த்த இந்த 5 குழம்பு வெரைட்டிஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.